அமரர் கல்கியின் கள்வனின் காதலி அத்தியாயம் 16. திருடன் திருடன். அன்று சாயங்காலம் கையெழுத்து மறையும் நேரத்துக்கு முத்தையன் நாணற்காட்டிலிருந்து லயன்கரை சாலைக்கு வந்தான். நேற்று மத்தியானத்துக்குப் பிறகு அவன் சாப்பிடவில்லையாதலால் கோரமான பசி அவனை வாட்டிக் கொண்டிருந்தது. உடம்பு சோர்ந்து போயிருந்தது. தள்ளாடி தள்ளாடி நடந்தான். லயன்கரைக்குப் பக்கத்தில் இராஜன் வாய்க்காலுக்கு அப்பால் ஒரு வாழைத் தோட்டம் இருந்தது. அதில் வாழைக் குலைகள் தொங்கிக் கொண்டிருந்தன. முத்தையன் அங்கே சென்று ஒரு வாழைப்பழத்தாரில் சற்று சிவந்திருந்த ஒரு காயை பறித்து கடித்தான். தின்ன முடியாமல் துப்பிவிட்டான். கொஞ்ச தூரத்தில் தென்னந்தோப்புக்கு மத்தியில் ஒரு கோயிலின் ஸ்தூபி தெரிந்தது. அதற்கு அருகில் புகை கிளம்பிற்று. அங்கே ஒரு கிராமம் இருக்க வேண்டும். கிராமத்திலுள்ள வீடுகளில் இப்போது சமையல் நடந்து கொண்டிருக்க வேண்டும். இதை நினைத்தபோது முத்தையனுடைய பசி அதிகமாயிற்று. அவனை அறியாமலேயே முத்தையனுடைய கால்கள் அந்த கிராமத்தை நோக்கி நடந்தன. திருப்பரங்கோவில் லாக்கப்பில் இருந்த 2 கைதிகள் தப்பி ஓடிவிட்டார்கள் என்ற செய்தி ஊருக்கு ஊர் வாய்மொழியாகவே பரவி நெடுந்தூரத்துக்கு எட்டிவிட்டது. தப்பியோடியவர்கள் 2 பேரும் பொல்லாத திருடர்கள் என்றும் கொலைபாதகங்களுக்கு அஞ்சாதவர்கள் என்றும் செய்தி பரவியற்று. அவர்கள் எந்தெந்த ஊரில் எந்தெந்த மாதிரி கொடுமைகளை செய்தார்கள் என்பதாக கதைகளும் பரவின. இந்த சந்தர்ப்பத்தில் ஒவ்வொருவரும் தாங்கள் கேட்டிருந்த திருடர் கதைகளைச் சொல்ல ஆரம்பித்தார்கள். பனங்குடி கிராமத்தில் சுப்பைய முதலியார் வீட்டில் முதலியார் தாழ்வாரத்தில் உட்கார்ந்து அனுஷ்டானம் செய்து கொண்டிருந்தார். அவருடைய தாயார் வயதான கிழவி முற்றத்தின் குரட்டில் படுத்துக் கொண்டிருந்தாள். கூடத்தில் மாடத்தில் மண்ணெண்ணெய் சிம்னி விளக்கு எரிந்து கொண்டிருந்தது. முதலியாரின் மகன் அந்த விளக்கின் வெளிச்சத்தில் பாடபுத்தகத்தை பிரித்து வைத்துக்கொண்டு ராகம் போட்டு வாசித்துக் கொண்டிருந்தான். ஆகையால் பிள்ளைகளே, பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான் என்று பையன் பாடத்தை முடித்தான். அந்த சமயம் பார்த்து வாசலிலே நாய் குரைத்தது. முதலியார் தமது மனைவியை கூப்பிட்டு, ஏய், கொல்லைக்கதவை பார்த்து தாளிட்டாயா? ஊரெல்லாம் திருட்டுப் பயமாக இருக்கிறது. திருப்பரங்கோயில் ஜெயிலிலிருந்து 2 பக்கா திருடர்கள் தப்பி ஓடிப்போயிருக்கிறார்களாம் என்றார். திருடன் வந்தால் வரட்டும், இங்கே என்னத்தை கொண்டு போவான்? கைக்கொலுசை கூடத்தான் வாய்தாப்பு பணத்துக்கு விற்றாய்விட்டது என்றாள் அவர் மனைவி. அச்சமயம் வாசற்கதவை தட்டும் சத்தம் கேட்டது. எல்லோரும் திடுக்கிட்டார்கள். மறுபடியும் அந்த சத்தம். முதலியார், யாரது என்று இறைந்தார். நான்தான். நான்தான் என்றால் யார்? நான்தான் என்றால் நான்தான். கதவை திறங்க ஐயா. யாருடா அவன் அவ்வளவு திமிராக பேசுகிறது என்று சொல்லிக்கொண்டு முதலியார் எழுந்திருந்தார். குரட்டில் படுத்திருந்த கிழவி தூக்கி வாரி போட்டுக்கொண்டு எழுந்து, இந்தாடப்பா சுப்பையா, நீ போவாத, சொல்லிவிட்டேன், அதெல்லாம் நீ போகவே கூடாது என்று வழிமறித்தாள். முதலியார் அதை பொருட்படுத்தாமல் திமிரிக்கொண்டு போனார். கிழவி சட்டென்று கூடத்துக்குப் போய் அங்கிருந்த சிம்னி விளக்கை எடுத்துக்கொண்டு முதலியாரை பின்தொடர்ந்தாள். முதலியார் கதவைத் திறந்து, யாரடா அது என்றார். ரொம்ப பசிக்கிறத ஐயா, கொஞ்சம் சாதம் போடுவீர்களா என்றான் முத்தையன். அவன் பேச்சு ரொம்பவும் ஈன ஸ்வரத்தில் இருந்தது. அவன் அப்படி சொன்னானோ இல்லையோ, பின்னால் சிம்னி விளக்குடன் வந்து கொண்டிருந்த கிழவி, ஐயோ திருடன் திருடன் என்று கூவிக்கொண்டே விளக்கை கீழே போட்டாள். விளக்கு அணைந்தது. இருள் சூழ்ந்தது. திருடன் திருடன் என்று அந்த கிழவி போட்ட கூச்சலுக்கு 4 பக்கங்களிலிருந்தும் எதிரொலி கிளம்பியது. அடுத்த வீடு, அண்டை வீடு, எதிர் வீடுகளில் திருடன் திருடன் என்ற ஒலி எழுந்தது. அது வீடு வீடாகப் பரவி கிராமத்தின் கடைசி வீடு வரையில் சென்றது. திருடன் திருடன் என்று கூவிக்கொண்டே சிலர் வீட்டுக்கதவை அவசரமாய் தாழ்பாள் போட்டார்கள். வேறு சில தீரபுருஷர்கள் வீட்டை விட்டு வெளியே கிளம்பி ஓடி வந்தார்கள். அவரவர்களும் கையில் அகப்பட்டதை, தடி, உலக்கை, அரிவாள், மண்வெட்டி, இப்படி கிடைத்ததை எடுத்துக்கொண்டு வந்தார்கள். விளக்கு அணைந்ததோ இல்லையோ, சுப்பையா முதலியார் சட்டென்று உள்ளே புகுந்து கதவை படாரென்று சாத்தி தாழ்பால் போட்டுவிட்டார். முத்தையன் ஒரு நிமிஷம் திகைத்துப் போய் நின்றான். அப்பிறம் கிராமத்தாரெல்லாம் கூச்சல் போட்டுக்கொண்டு ஓடி வருவதை பார்த்து இனி அங்கு நிற்பது அபாயம் என்று அறிந்து ஓடத் தொடங்கினான். அதோ ஓடுறான், அதோ ஓடுறான், விடாதே, பிடி என்று கூக்குரல்கள் எழுந்தன. தெருவிலிருந்த நாய்கள் எல்லாம் ஏக காலத்தில் குரைத்தன. முத்தையன் வீதியில் கொஞ்ச தூரம் ஓடியதும் 4 புறமிருந்தும் ஜனங்கள் தன்னை நோக்கி ஓடி வருவதைக் கண்டான். இனி ஓடுவதில் பயனில்லை என்று தோன்றிற்று. கோவிலுக்கு எதிரிலிருந்த லாந்தர் கம்பத்தின் அடியில் போய் வெளிச்சத்தில் நின்று தான் திருடன் அல்லவென்றும் திருடுவதற்கு வரவில்லை என்றும் அவர்களுக்குச் சொல்லிவிடுவதுதான் சரி என்று எண்ணினான்.
அந்த லாந்தர் வெளிச்சத்தண்டை அவன் போனபோது யாரோ ஒருவன் கையில் சூரிக்கத்தியுடன் தன்னை நோக்கி ஓடி வருவதைக் கண்டான். அடுத்த க்ஷணத்தில் அவ்வாறு ஓடி வந்தவன் கத்தியை ஓங்கினான். முத்தையன் அவன் கையை தாவி பிடித்து கத்தியை பிடுங்கினான். அப்படி பிடுங்கும்போது கத்தி வைத்திருந்தவனின் தோலில் காயம்பட்டு இரத்தம் பீரிட்டது. அவன் கீழே விழுந்தான். முத்தையனுடைய கையிலே இப்போது கத்தி இருந்தது. அதில் இரத்தம் தோய்ந்திருந்தது. முத்தையனுடைய கையிலும் துணியிலும் கூட இரத்தம். லாந்தர் வெளிச்சத்தில் முத்தையன் இதையெல்லாம் பார்த்தான். அவன் முகம் ஒரு நொடியில் பயங்கரமாக மாறிற்று. கண்கள் திருதிருவென்று விழித்தன. பற்கள் நரநரவென்று சவித்தன. இரத்த வெறி என்பது இதுதான் போலும். அதற்குள்ளே கிராமத்தார் அநேகர் கையும் தடியுமாக அவனை அங்கு வந்து சூழ்ந்தார்கள். முத்தையன் சூரிக்கத்தியை தூக்கிக் காட்டி, "வாருங்களடா!" என்று ஒரு கர்ஜனை செய்து பல்லை கடித்தான். வந்தவர்கள் அவனுடைய பயங்கர தோற்றத்தை பார்த்தார்கள். இரத்தம் தோய்ந்த கத்தியை பார்த்தார்கள். கீழே காயம்பட்டு கிடந்தவனையும் பார்த்தார்கள். ஒருவன் "ஐயோ!" என்று கூச்சலிட்டுக் கொண்டு திரும்பி ஓடினான். அவ்வளவுதான். எல்லாரும் நாலாபுறமும் சிதறி ஓடத் தொடங்கினார்கள். முத்தையன் பயங்கரமாக கூச்சலிட்டுக் கொண்டு அவர்களை துரத்தத் தொடங்கினான். அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம்.